இந்த அரசாங்கத்தில் நீங்கள் நல்ல விடயமாக எதையுமே நீங்கள் கருதவில்லையா? ஒன்றும் நடக்கலை இன்னும். நடந்தால் செல்வோம். நான் உங்கள்கிட்ட வந்து செல்வோம் இர்ஃபான். அல்லது இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, சின்னத்தை செஞ்சால் போதும். நீங்கள் பெருசாக ஒன்றும் கிழிக்க வேணும். நீங்கள் எதை மக்களுக்கு பொருந்திக்கீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களே. நீங்கள் சென்னை வந்து சம்பளம் உயர்வு அதை ரன்னில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கார் கொடுக்கத்தானே. பட்ஜெட் எல்லாம் 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 வைக்க உங்களுக்காக கொடுக்க ஒரு இஷ்யூவே இல்லை. கொடுங்க. அதேமாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸை கீழே கொண்டாங்க. மக்களுக்கு 3 ஊற்று தின்னுட்டு வாழ்கிறதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு கொடுங்க. ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க சப்சிடரியே கொடுங்க. போரையை கொண்டு கொடுங்க. இன்னும் மடை போகிற இல்லையாமே. இன்றைக்கி நியூஸும் நேற்று நியூஸும் என்ன அங்கே சொல்கிறாங்க வந்து மடை போகிறே இல்லை. இப்போ அதுக்கு பார்க்க எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ரெயின் ஒன்று இப்படி வந்துடல. என்ன தருத்திரியமோ தெரியுது. அப்போ இப்போ இப்படி அழிவு கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த அழிவுக்கு பே பண்ண வேண்டிய கம்பன்சேஷன் எங்கிட்டால கொண்டு கொடுப்பீங்க சொல்லுங்கள் எனக்கு. வேர் இஸ் த பட்ஜெட்? எங்கேருந்து கொண்டு கொடுக்க போகிறீங்க? அப்போ கொடுங்க. இதுதான் உங்களையே நம்பி தந்த மக்கள் தந்த ஆணை கொடுங்க அவங்களுக்கு. அவங்களோட பெரிய ஆவஸ்ட்டை முறை ஸ்டார்ட் பண்ணணுமே. எல்லாம் ரீடூ பண்ணணுமே கம்ப்ளீட்டாக. எல்லாம் அழிஞ்சே போய் திருக்கி 2 லட்சம் ஏக்கர்னா லேசா இர்ஃபான்? 2 லட்சம் ஏக்கர் டேமேஜ் ஆகினா அதை ரீதிக்கு மறுவோம். அப்போ எங்களுக்கு டெஃபினட்டாக ரைஸ் ஷார்ட்டேஜ் வரத்தானே போகுது. அப்போ அன்றைக்கு என்ன சொன்னாங்க? வசந்த சமரசிங்கே சொல்கிறான் எந்த விதமான ஷார்ட்டேஜும் இல்லை. ஆனால் 70 மெட்ரிக் டன் ஓடு பண்ணுறாங்க. அப்போ இதை இன்னொரு கவர்மெண்ட் செஞ்சுருந்தா எப்படி கத்திப்பான்? இதே வசந்த சமரசிங்க. அப்போ இதே ரைஸ் டீலர்ஸ் சொல்கிறாங்க வந்து அரிசி இருக்கி. அப்போ அரிசி இருக்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து பிடிச்சி கொண்டு வந்து போடையிலாட்டி நீங்கள் என்ன கவர்மெண்ட் உண்டு? அப்போ நாங்கள் பார்த்தோம் தான். நீங்கள் இப்போ நியூஸுக்கு போட்டிங்க தானே. எல்லா ரைஸ் டீலர்ஸையும் கொண்டு வந்து பிரசிடென்ட் பேசினார் தானே. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கணுமே, நான் உங்களுக்கு 12 ஹவர் டைம் தரேன், எல்லா அரிசியும் வெளியே போடுங்க. ஏன் இந்த ஆணையை பண்ணி கொள்ளலாம் மக்களுக்காக வேண்டி? அந்த மாஃபியாவுக்கு இடம் கொடுக்கணும். இல்லை, அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. சரி, வாய்ப்பை கொடுக்க தேவையில்லை. 12 நாள் 10 நாள் தாரேன். 10 நாளுக்குள்ளே உள்ள அவ்வளோ ஸ்டொக்கையும் வெளியே போட்டு மக்களுக்கு கொடுக்கணும். மக்களை தின்ன கொடுக்க தான் நான் ஜனாதிபதியாக வந்திக்கன்னு சொல்லணுமே. அது சொல்லியிருந்தால் வெளியே வந்திக்குமே. அப்போ என்னத்துக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நியாயமாக எல்லா அரசாங்கத்துலேயும் சொல்கிறது தானே நடக்குது இல்லையே. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் சாமணம் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, மினிஸ்ட்ரிக்கு தெரியாமிக்காது. உங்களோட டோட்டல் ஹார்வெஸ்ட் எவ்வளோ, அதில் எவ்வளோ மக்கள் திண்டிக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கின்ற ஸ்டாக் தெரியாமையாக்கி அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ சாமணம் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் ஏன் உங்களுக்கு அதை முந்தி அப்படி இல்லையே. முந்தி எப்படின்னு கவர்மெண்ட் ரோல் ரேட் பண்ணினாங்க, சீல் வச்சாங்க, சாமானை கொண்டாங்க, பைஃபோர்ஸ் எல்லாம் அப்படித்தான் நல்லவா செய்யலாட்டி செய்கிறே. அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எஸ் மக்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே இவன் ஒழிச்சு வச்சுருந்தான், இவன் கள்ள வியாபாரம் பண்ணுறான், இவன்ட்டு அப்படியே பறித்து கொண்டு கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு சும்மா தந்துட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு நீங்கள் வரவே வேணும். உங்களோட ப்ரொமிஸ் அப்படி இருக்கு. நீங்கள் அந்த ப்ரொமிஸை டெலிவர் பண்ணலாட்டி தான் உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்கு. மக்கள் மற்ற அரசாங்கத்தை விட உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க கூட. நீங்கள் பேசினது அவ்வளோ நீங்கள் தான். 3 பேர் தான் பார்லிமெண்ட்டில் அவ்வளோ காலமாக இருந்து, அந்த 3 பேரும் பேசின பொய் தான் இவ்வளோ. அப்போ இந்த பொய்யை மெய்யாக்குங்க, உண்மையாக்குங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டி நீங்கள் 3 பேரில் நீங்கள் 150 பேரும் 59 பேரும் கையால் ஆகாதவனா மாறிடுவீங்க. இன்னும் ஒரு பக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற இந்த வரப்பிரசாதங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்து இருந்தது. ஓய்வூதிய பணம் இல்லை, ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்பதாக. அதனை இப்பொழுது அமுல்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு யோசனை கொண்டு வர பார்லிமெண்ட்டில் போட்டு அப்ரூவ் பண்ணணுமே. பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகணுமே. அப்ரூவ் ஆகட்டுமே, நல்லதானே. அது பென்ஷன் உண்டு என்னதுக்கு? ஒரு மனுஷன் மக்களுடைய பிரதிநிதியாக 5 வருஷத்துக்கு போகிறான். இப்போ அந்த 5 வருஷம் அவன் சர்வீஸ் பண்ணிட்டு வரப்போல அவனுக்கு என்னதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்கணும்? பென்ஷன் தேவையில்லை. அவன் வீட்டில் தின்னு இல்லாமல் குடிக்கலாமிக்கிறானா? தெரியாது. தேர்தலுக்கு பணம் செலவழித்து விட்டு பணம் செலவழிக்கிறே எப்படியுமே செய்கிறான் தானே. எல்லோரும் செலவழிச்சு வந்தானே போகிறாங்க இன்றைக்கி. அப்போ நீங்கள் 5 வருஷம் சர்வீஸ் ஒன்று மக்களுக்கு பண்ண போகிறீங்க, மக்களுக்காண்டி தான் பண்ணுறீங்க. அவ்வளோ செலவழிச்சும் போய் மக்களுக்கு செய்கிறீங்க. அப்படி மக்கள் பண்ணுற சர்வீஸை முடிஞ்சு 5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னதுக்கு ஒரு பென்ஷன் உண்டு?
அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர்களோட அந்த திட்டம் இல்லை செய்ய தான் வேணும், வாகனங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே. நான் என்ன சொல்கிறேன்டா, இல்லை அதை செய்வார்கள் இப்படி அடுத்த நாடாளுமன்ற அவர்களே செய்ய போகிறார்கள். சரி, இப்போ என்ன நான் உங்களுக்கு சின்ன அவரோட பேர் என்ன, சாவத்தியா, சரோஜா போல்ராஜ். சரோஜா போல்ராஜ். அப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு விரோதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்னா எனக்கு பாவிக்கலாம், நான் என்னதுக்கு என்ன காரை பாவிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டா, டிவியில் சொல்லிட்டா. அப்போ இது அனுகுமார் திசை கேட்காம கேரு. அப்போ அவருக்கு மினிஸ்ட்ரி கார் தான் கொடுப்பா. அப்போ நீங்கள் மினிஸ்ட்ரி கார் என்னது, நீங்கள் ரஷ்யாவோட பேசி ஸ்கோடா கொஞ்சம் கொண்டு கொடுத்தா சரி. இல்லாட்டி சைனா நிறைய கார் அடிக்கிறான். இப்போ சைனா தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான், இந்தியாவும் சைனாவும் தான் உங்களோட பின்னுக்கே இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேசி அங்கேருந்து அம்பாசடர் கொஞ்சமும் அங்கேருந்து ஸ்கோடா கொஞ்சத்தையும் கொண்டுதா, இல்லாட்டி சைனீஸ் கார் ஒன்று கொண்டுதா, எல்லா மினிஸ்டருக்கும் ஒரே மாதிரி காரை கொடுத்துருங்களே, எல்லாத்தையும் விற்று போடுங்க. எல்லா லக்ஸரி ஜப்பான் வாங்கினதையும் விற்றா நல்ல கணக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த இம்போர்ட்டுக்கு முதல் செய்யணும். அது ஒரு பாயிண்ட். இம்போர்ட்டை திறக்க போகிறீங்களே, ரணில்ட பிளான் படி ஜனவரி தானே, அந்த ஜனவரியில் நீங்கள் திறப்பீங்க. இன்றைக்கு இப்போ ஏப்ரல் மட்டும் பேதிகமாக விளங்குது எனக்கு. அப்படி அதுக்கு முதல் ஜனவரியில் நீங்கள் செய்யுங்க, உங்களோட எல்லா வெஹிக்கிளுக்கும் நல்ல விலை ஒன்று கிடைக்கும். அதை நிறைய வெல்ஃபேர் இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுமே, செய்யுங்க. அண்ணா அப்படி என்ன சார் செஞ்சு மக்களுக்கு காட்டுங்க. அதற்கான ஏற்பாடுகள் தானே நடந்து கொண்டு நடக்குது இருக்கு. இல்லையே, ஷோ தான் போட்டிங்க, கோல்ஃப் ஃபேஸில் ஷோ போட்டிங்க. ஷோ போட்டு ஒரு ஆப்ஷன் போட்டதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் போகும்? 2-3 நாள். அடுத்த கேபினெட்டுக்கு போட்டாச்சு. இந்த இத்தனை வெஹிக்கிள் நாங்கள் கோல்ஃப் ஃபேஸில் ஷோ காட்டினோம், அது அவ்வளோ வெஹிக்கிளும் போகுது ஆப்ஷனுக்கு. முதலாவது வாகனங்களுடைய எத்தனை வாகனங்கள், சில வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. ஒவ்வொரு ஜனாதிபதி அலுவலகம் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற பெரும் பெரும் அதிகாரிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். எடுத்து சென்ற வாகனம் எல்லாம் கொண்டு போட்டாங்க தானே கோல்ஃப் ஃபேஸில். இப்போ கோல்ஃப் ஃபேஸில் வந்த வாகனம் இவ்வளோ. உங்களுக்கு வாகனம் குறவுண்டா நீங்கள் செல்லணுமே, மக்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நியூஸ் வந்துச்சா, எனக்கு நியூஸ் வந்துச்சா? ஒருத்தர் நியூஸ் வரலே. இவ்வளோ வாகனம் குறையுது இன்னும். இந்த வாகனங்கள் ஈக்கிறவங்க உடனே கொண்டு 4 நாளுக்குள்ளே இந்த இடத்துல வைக்கணும், இல்லாட்டி இந்த கராஜியை கொடுக்கணும், இல்லாட்டி இந்த போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்துச்சா? இல்லை. அப்போ தட் மீன்ஸ் வெஹிக்கல்ஸ் எல்லாம் சரி என்பதை தான் ஏற்றுக்கொள்ளணும். வெஹிக்கல் சரின்னா வெஹிக்கல் சரி வந்த வெஹிக்கல்ஸ் முதல் செய்யுங்க இல்லையே, அது இன்னும் நாசமாக போகாமல், அதில் இருக்கிற டயரை கழட்டும் போது, அதில் இருக்கிற பார்ட்ஸோட கழட்டிக்கும் போகும்போது, காரை ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளே ஏலாம் போகாமைக்கு இன்றைக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுற காரை தான் நீங்கள் டக்குன்னு ஆப்ஷனில் போட்டு விற்றுருங்க, பிரச்சனை முடிஞ்சு, யூ வில் கெட் மணி. 150 வாகனங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, V8 வாகனங்கள் 150 வாகனங்கள். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நடந்து கொண்டிருக்க தான் சரிலாம் இருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதே இல்லை. விளங்குது நீங்கள் சரி அவசரம், நீங்கள் உங்களுக்கு விளங்கும் சொனங்கும் சரியா, உங்களுக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்க விளங்காமிக்கிறதுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் நல்லா விளங்கி கொண்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, எந்த ஒரு சாமானும் எந்த ஒரு பொருள், இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கோங்களே, இன்றைக்கு விற்கிற மார்க்கெட் விட உண்டு. இது 10 நாளில் புதுசு வந்துடும். ஒவ்வொரு வருஷம் 7-8 மாதமாகல அடுத்த ஜென்ரேஷன் வந்து முடிஞ்சு. அப்போ இந்த ஃபோன் படுத்துடும். அதே மாதிரி வானமும் அப்படி தான். அப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜனவரியில் பெர்மிஷன் வச்சுக்கிங்கன்னு சொன்னால், நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதோட இந்த ஆப்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் குறைய தான் கிடைக்கும். நீங்கள் இப்போ பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த வானத்துக்கு இருக்கிற விலையே வேறு. ஆகவே வெகு விரைவில் செய்யுங்கள், உடனே செய்யுங்க. விரைவில் இல்லை, உடனே செய்யுங்க. அதை அவ்வளோதான், விரைவாக செய்யுங்க.